சித்ரா பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் பக்தர்கள் குவிந்து வரக்கூடிய நிலையில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அண்ணாமலையார் கோவில் பிரகாரத்தில் உலா வந்தார். தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன் விவரம் என்ன? தேவப்பிரியன், திருவண்ணாமலையில் தற்போது சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஏராளமான கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான சிவன் பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். கிரிவலத்தினுடைய பல வகைகளில் அந்த கிரிவலம் மாதம் நடைபெற்றாலும் சித்ரா பௌர்ணமியில் நடைபெறக்கூடிய இந்த கிரிவலம் அப்படிங்கிறது 12 கிரிவலத்திற்கும் சேர்த்து ஒன்றாக ஒரு முக்கியமான ஒரு கிரிவலமாக கருதக்கூடிய வகையில் இங்கே இருக்கிறது. எனவே கிரிவலத்தை முடித்துக்கொண்டு தொடர்ச்சியாக இந்த பகுதியில் ஏராளமான பக்தர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசலாம். சொல்லுங்க அண்ணா. வணக்கண்ணா. நேற்று சாயந்தரம் 5 மணிக்கு கள்ளக்குறிச்சியிலிருந்து வந்தோம். இப்பதான் அங்கிருந்து உள்ளே வரோம். சரியான கூட்டம், செம்ம கூட்டம். நேற்று நைட்டு வந்தோம். வெயிலே இருக்காங்க. పోన వర్షం ఇంత వర్షం బెటర్. ఫ్రీ దర్శనం పెట్టి డబ్బు దర్శనం లేదు, చాలా ఇబ్బంది అవుతుంది పబ్లిక్. ఫ్రీ దర్శనం పెట్టి డబ్బు దర్శనం లేదు, చాలా ఇబ్బంది అవుతుంది పబ్లిక్. హ్యాపీయా? சொல்லுங்க, எவ்வளவு நேரமா காத்திருக்கீங்க? ரொம்ப 3 மணி நேரம் நினைக்கிறேன். 3 மணி நேரமா காத்திருக்கீங்க? நாங்களும் 3 மணி நேரமா காத்திருக்கோம். இருந்தாலும் பாதுகாப்புல உலகம் நல்லா சௌகரியங்களும் எல்லாமே நல்லா இருக்குங்க. 3 மணி நேரம் தான். 3 மணி நேரம் காத்துட்டு இருக்கிறோம். எவ்வளவு நேரமா காத்திருக்க வேண்டியது இருக்கு? எவ்வளவு முக்கியம் இந்த கிரிவலம்? கிரிவலம் முக்கியமான நல்லா பரவாயில்லதான். ஆனால் காத்திருந்தா வர வேண்டியது கூட்டம். சரி, அதாவது மிக முக்கியமான இந்த ஒரு கிரிவலம் அப்படிங்கிறது இந்த சித்ரா பௌர்ணமி, அதே போல லட்சதீபம், இது போன்ற நாட்களில் மிக முக்கியமானதாக கருதக்கூடிய நிலையில இங்க இருக்கக்கூடிய ஏராளமான பக்தர்கள் இருக்காங்க. ஐயா வணக்கம். சொல்லுங்க, இந்த கிரிவலம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லுங்க. ஐயா, கிரிவலம் என்பது ரொம்ப பெருமையான ஒரு செயல்பாடு. அது சிவனுடைய ஆண்டவருடைய சிவனுடைய இது கருத்து எப்படின்னா, அந்த நம்ம இந்த கிரிவலம் போனால் நல்ல ஒரு நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். அதே நேரத்தில் நம்ம குடும்பத்தில் அது நல்லது நடக்கும். அப்படின்னு சொல்லுங்கம்மா. ஏராளமான பக்தர்கள் வர்றாங்க, லட்சக்கணக்கில் இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. எவ்வளவு முக்கியம் அண்ணாமலையாருடைய அந்த அருள் எப்படி போயிட்டு இருக்கு? அதாவது சித்ரா பௌர்ணமின்றது சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாளுங்க இன்னைக்கு. இங்கே அதாவது நம்ம தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது, எல்லா ஊர்ல இருந்தும் எல்லா மக்களும் வராங்க. நம்மளுக்கு முதல் கடவுள்ன்றது யாருன்னா சிவபெருமான் தாங்க. அவர் தான் எல்லாருக்கும் கடவுள் அவரு. அதனால அவரை இங்க வேண்டிட்டு போனா எல்லாருமே நிச்சயது, அவங்க நினைச்சது எல்லாமே நடக்குது. சோதனை கொடுப்பார் கடவுள், ஆனா அது பின்னாடி அதை ஜெயிக்க வைப்பாரு. அதை நம்பி எல்லா மக்களும் தங்களுடைய குறைகள் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் முதல் கடவுள் யாருங்க? சிவபெருமான். அவர்கிட்ட எல்லாமே குறைய கொட்டத்துக்காக இங்க வராங்க. ஏற்பாடு ரொம்ப அருமை சார், ரொம்ப அருமை. எல்லாருமே எப்படி சொல்றது, சில இதுல நாங்க போயிருக்கோம், சில கோயிலுக்கெல்லாம் போயிருக்கோம், பண்ணிருக்கோம், கொஞ்சம் இதுவா இருக்கும். ஆனா பட் இங்க திருவண்ணாமலையில் எல்லாமே கரெக்டா பண்றாங்க, எல்லாமே கரெக்டா நடக்குது. எல்லாமே 108 இருக்குது, இது இருக்கிறாங்க. யாருன்னா எதனா மயக்கம் வரந்தா அங்க கொடுக்கறதுக்கு ஒரு இது ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. நீர்மோர் கொடுக்கறாங்க, அன்னதானம் கொடுக்கறாங்க. மக்கள் ஒரு மயக்கம் என்ன ஆனாலும் அவங்களுக்கு உடனடி இது நிவாரணம் பண்றதுக்கு அங்கங்க எல்லா ஆளுங்களும் அங்கங்க ரெடியா இருக்காங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு சார். திருவண்ணாமலை சிவாய நமக. தொடர்ச்சியாக சிவ பக்தர்கள் இங்க பேசிட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க. తెలుగు అండి, తమిళ రాదు. తెలుగు మాట్లాడదు. తెలుగులో అరుణాచలంకి ఇప్పటికి 3 టైమ్స్ వచ్చామండి. నిజంగా ఇక్కడ మహిమ చాలా ఉంది. அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து, கேரளாவிலிருந்து, கர்நாடகா உள்ளிட்ட ஆந்திரா உள்ளிட்ட எல்லா இடங்கள்ல இருந்தும் பக்தர்கள் வந்தவண்ணம் இருக்கிறாங்க. ஏராளமான கிரௌடு அங்க அண்ணாமலையார் கோவில்ல தற்போது கூடியிருக்கிறத பாக்குறோம். இன்ச் பை இன்ச்சா மக்கள் கடந்து செல்றாங்க. 3 to 5 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருக்க வேண்டிய ஒரு நிலையில இருந்தாலும் கூட ஆர்வத்தோடு பக்தர்கள் இங்க வந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி வேல்முருகன்.